ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் உபாஸ்மகே. வணக்கம் நேர்களே. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி நம்ம இந்த இளம் பெண்கள் அணியக்கூடிய பாவாடை சட்டை தைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாவாடைக்கு மேலே போடுற சட்டை. இப்போ பாவாடை இது பழைய பட்டு புடவை. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பழைய பட்டு புடவை. முந்தி ஜருகை நிறையா இருந்து அது அடிக்கடி படிமானம் செய்கிறதுனால அது கிழிஞ்சு போயிருச்சு. மற்றபடி புடவை இழுத்து பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வேறு எந்த இடத்துலையும் கிழியலை. பட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல கலரு. அதனால் முந்தியில் மட்டும் ஏன் கிழிஞ்சது அப்படின்னா அங்கே ஜருகை வெயிட்டாக இருக்கும். அடிக்கடி தேய்க்கிறோம் இல்லையா, அந்த இத்து போயிருக்கும். அதனால் அந்த முந்தியை அப்புறப்படுத்திட்டு இந்த இருக்கிறதுல ஒரு பாவாடையும் சட்டையும் தைக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு தைக்கலான்னு நினைக்கிறேன். வெளி பாவாடைக்கு 3 பாட்டு போடணும். ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னோம்னா 90 சென்டிமீட்டர் வீதி, அதாவது 1 மீட்டர் நீளம். வீதி துணியோட வீதி ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை வரைக்கும் 90 சென்டிமீட்டர் வீதி. அது ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் 3 பாட்டை இணைச்சோம்னா 270, 2 மீட்டரும் 70 சென்டிமீட்டரும் வரும்படி எடுத்துக்கிட்டு நீளம் 1 மீட்டர். அப்போ நம்ம இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் கணுக்கால் வரைக்கும் 1 மீட்டர் இருக்குது எடுத்துக்கிட்டு இப்போ இந்த புடவைன்னா 5-6 மீட்ரு 5.5 மீட்ரு இருக்குமில்ல, அதில் 1/2 மீட்ரு முந்தி கீழே போயிடுச்சு. இப்போ 5 மீட்டர் இருக்கும். இதில் நம்ம 3 மீட்டர் கிட்ட வெட்டி நேராக ஒரு வெட்டிட்டோன்னா அதை பாவாடை தைக்கலாம். வேறு இணைக்க வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. லகுவாக தைச்சிடலாம். இப்போது இதாக இருக்குது. இதிலேருந்து இப்படியே அளந்துக்கிட்டே போகிறோம். பார்டரெல்லாம் அழகாக இருக்குது. இதோ ஊக்கு மாட்டி இருக்கேன்னா இது வரைக்கும் 270, 2 மீட்டர் 70 சென்டிமீட்டர் எடுத்து இந்த பிரிச்சிருக்கேன். இங்கே நேராக வெட்டிடுவேன். வெட்டிட்டு கீழே பார்ட்ரு ஒரு மடிப்பு தைக்கலாம். இந்த இங்கிட்ட ஜருகை இல்லைல்ல, இந்த ஜருகை இல்லாததை என்ன செய்யலாம், இப்படி மடித்து தைச்சிட்டா அழகாக இருக்கும். மடித்து தைச்சிடலாம். மேலே இடுப்பு பகுதியில் சுருக்கு வச்சிட வேண்டியது. இப்போ என்ன செய்கிறேன், வெட்டுறேன். வெட்டுனதில் பாவாடைக்கு உரிய பீஸை எடுத்து அந்த பார்டரில் மடித்து தவறான பக்கம் ஒரு 2 இன்ச்சு மடிச்சிடுறேன். ஒரு தையல் போட்டுருவேன். அப்புறம் மேல் பகுதியில் இடுப்பு அதில் சுருக்குகள் வைக்க போகிறோம். மேல் பகுதி சுருக்கு வைக்க போகிறோம். அப்புறம் இந்த விளிம்பும் அந்த விளிம்பும் ஒரு 15 சென்டிமீட்டருக்கு பொடியாக மடித்து தைப்பேன். அப்புறம் நாடா வச்சிட வேண்டியது. அப்போ பாவாடை நல்லா சுகமாக எல்லா காலத்துக்கும் ஏற்றது. பட்டு பாவாடை கோடை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் உடம்புக்கு நல்லது.
உடம்பில் ஸ்கின்னுக்கு பட்டை விட தரமானது வேறு கிடையாது. ஒரு சிலருக்கு பாலிஸ்டர் துணியெல்லாம் ஒத்துக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பட்டு சூப்பராக இருக்கும். உடம்பில் பட்டாலே சுகமாக இருக்கும். இப்போ ஒரே நாளில் இப்போ நம்ம வெட்டி இதை தச்சு அப்படியே சந்தோஷமாக நம்ம போட்டு இங்கிட்டும் ஆட்டிக்கிடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற துணியை சட்டைக்கு வெட்டிக்கிட வேண்டியது. சட்டையும் தச்சு பாவாடை சட்டையில் பார்க்க போகிறோம். வயசான ஆளுன்னா கூட பாவாடை சட்டை போட்டு முந்தி காலம் வாழ்ந்தோம்ல, அதை நினைவுக்கு கொண்டு வரலாம். இப்போ தான் எல்லா வயசானவங்களும் சுடிதார் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். நன்றி நேயர்களே. நான் மிஷினில் தைக்கையில் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் முயற்சி பண்ணுங்க. எல்லாருக்கும் பட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. பாலிஸ்டர் பட்டு சில பேர் எடுப்போம், உடுத்த மாட்டோம். அப்படி பாலிஸ்டர் பட்டு இருந்தால் கூட அதை நீங்கள் தச்சு பழகலாம். கடையில் துணி வாங்கணுன்னு கூட கிடையாது. பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு கட்டாயம் தையல் கலை அவசியம். பழுது பார்க்குற வேலையும் அவசியம். வீட்டில் இருந்து கொண்டே நம்ம டேலண்ட்டை இது பண்ணிக்கிடலாம். நன்றி நேயர்களே.